சாமி கோவப்படாத. ஏற்கனவே உனக்கு சுகர் இருக்குது, பிபிக்கு வேற மாத்திரை போடுறேன். 10 மணி மேல சாப்பிட்டு 6 பாயில உட்காந்துருக்கும் போது ஊசி எடுத்து நீயே போட்டுக்கிறேன். உனக்கு என்ன நோயினே தெரியும். குழந்தை நல்ல ஒரு சிறப்பான இந்த வயசுல என்ன அழகா டான்ஸ். இது 2வது மேடை. முதல் மேடை வந்து வேடாந்தவாடிக்கு வந்தாரு. அந்த கிராமத்திலும் நல்ல கைத்தட்டில் நல்ல காலையில் எல்லாரும் குழந்தைய வாழ்த்துனாங்க, காசுலாம் நிறைய கொடுத்தாங்க, நல்ல வாழ்த்துனாங்க. 2வது மேடை நமது கிராமத்தில் மிக சிறப்பு நடிகை ஆண்டிருக்காரு. நல்ல ஒரு எல்லோரும் கைத்தட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிங்க. அடிச்சு அடிக்கிறே ஒரு மரியாதை தேவை. மண்ணு தட்டு போட்டு நக்கிடு. யாருங்க சாமான வாய்க்கு போத்தல அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. போப்பு இதெல்லாம் யாரால உன் வாய் நோரால யார் வாயா அச்சுங்கடா யாருக்கு என்ன நோவுதா நோல அச்சுக்கற வெடிக்காத வரலாம் நோல சத்தியமா சத்தியமா நோல உனக்கு அம்மா இதெல்லாம் நோவுது இதெல்லாம் நோவுது சுட்டுமா சுட்டு ஏப்பா சுட்டுமா வா எங்க போறா வாடா சுட்டுடா சுட்டு வா வாடா 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 நோவா ப்ரீட் நான் போஸ்ட்க்கு மைதியா 2 பேரும் நோவல ப்ரீட் வைட் அவுட் அவுட் விட சொல்றேன். அவுடுங்க இதன் அவுட் விடுங்க. இதெல்லாம் காரணம் கூட வராம கோயிட்டு நண்பா வராம வாங்கும்போது உன்னை யார் அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிரிக்கு அவங்க அப்பா புளுக்கு ஈஸ்வரி பக்க மகேஸ்வரி
பக்க மகேஸ்வரி. ஏன்டா அச்சுக்கீடா உமால கடை தெரியும். இந்த போல விட்டார்த்திலே ஒட்டை ரவுடி பேட்டர் ரவுடி அப்படி சொல்லு. ஐயா பட்டுன்னு அடிச்சுடுங்க. அடிச்சுக்கினா சிரிக்காது. சுத்தமா பேச்சு வரல. போய் கடை லூஸ் ஆயிட்டா. எனக்கு பொழுதா வர வேண்டிய நாட்டில் நலமுழுக்க காலையில சாமி அநியாய அக்கிரமம் தான் வாழாமலுக்கு நேர்மைக்கு பாடுபடலாம். சீக்கிரம் போய் சேர்த்துவாங்க. உண்மை. ஆமாங்க, குடும்ப செலவுன்னு ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கிட்டுங்க. வாங்கின 10,000 திருப்பி கொடுத்துட்டா கம்மியாட்டி இன்னும் துட்டு காட்டுக்கிறான். லூசு பேட்டா காட்டுக்கிறான். வாங்கல படுத்து கொடுத்துக்க அப்புறம் யாரா கேட்பாங்க? ஏங்க கேக்குறாங்க. எப்படி வாங்கல? குடும்ப செலவுன்னு ஒரு 10,000 ரூபாய் கேட்டாங்க. வட்டிக்கு தான் தருவாரு. கம்மி வட்டி எவ்வளவு? 110 ரூபாய். 10 ரூபாய். நல்லா இருப்பானே பாதில நான் மாடில போவானடா. அவன் என்ன தாமால் தட்டில வச்சிட்டு வந்து வாங்கினானா? யா. நம்ம அடிச்சிட்டு தான் போய் வாங்குறோம். அவனே ஏன் குறை சொல்லணும்? நமக்கு சவுர் மாதிரி வாங்கணும் இல்ல விட்டு போனா? நம்ம சவுருக்கு தான் போய் கேக்குறோம். 110 ரூபாய் 1000 ரூபாய் என்னாச்சு? 100 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய். அதுவும் பணம் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாருங்க. எப்பா நீ அசல் எப்போனாலும் கொடு, வட்டி மட்டும் வாரம் கொடுத்துருந்தாரு ஐயா. யார் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அசல் பொறுமையா கொடுக்குது. நான் வட்டி போட கரெக்ட்டா வந்துடணும். அவர் சொன்ன பிரகாரம் பணம் வாங்கி 10 வாரம் ஆகுது ஐயா. ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் மேலுக்கு 10 வாரத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கம்யூனிட்டி இன்னும் துட்டு காட்டுக்கிறான். என்ன கேட்க மாட்டானா? டேய் கம்யூனிட்டி யாரு? நீதான்டா. நான் கம்யூனிட்டி. டேய் வாரம் 1000 ரூபாய் கொடுத்து பாத்தியா? ஆமா. அது வெறும் வட்டி. அசல் கொடுக்கல. அதான் கேக்குறான். நான் ஒரு நல்ல ஆளா இந்த பஞ்சாயத்து பண்ணிருந்தா பரவாயில்லை. உனக்கு கணக்கே தெரியாது பத்தி உன்ன தளபதியா போட்டு வச்சிருக்கேன். ஏங்க வாங்க, வாரத்துக்கு 1000 ரூபாய் 10 வாரத்துக்கு என்ன ஆகுது? 10,000 ரூபாய். அவங்ககிட்ட வாங்கினது எவ்வளவு? 10,000. வாங்கின துட்டு திருப்பி கொடுத்துட்டு ஏன் கேக்குறான்? சரிடா உன் பேச்சு சொல்ல வரேன். வாரம் 1000 ரூபாய் 10 வாரம் கொடுத்துட்டேன். 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன். அசல் திருப்பி கொடுத்துட்டேன். வட்டி நோடுக்குது அதே கொடுப்பேன். வாரம் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்க பையனா வரலையா? சாமி கோவப்படாத. ஏற்கனவே உனக்கு சுகர் இருக்குது. பிபிக்கு வேற மாத்திரை போடுறேன். 10 மணி மேல சாப்பிட்டு 10 ஆர்பாயில உட்காந்து இருக்கும்போது ஊசி எடுத்து நீயே போட்டுக்கிறேன். உனக்கு என்ன நோயினே தெரிஞ்சுக்கிறா? நமக்குள்ளே பிரச்சனை. பணம் கொடுத்து வாங்க நானு. நமக்குள்ளே பிரச்சனை. நீ ஒரு 20,000 ரூபாய் கொடு. நான் வாரம் 2,000 ரூபாய் கொடுத்துறேன். 20,000 சரியா போச்சு. வாரம் 2,000 தரல. என்ன பாடா பணம் இல்ல ஒண்ணு இல்ல. உன்கிட்ட போய் பஞ்சாயத்து பணம் பாரு. ஆனா நீ கேட்க தாண்டா உனக்கு ஏறுது பணம். நீ சிரிக்க தாண்டா உனக்கு இறங்குது பணம். சிரிக்காத அசிங்கமா இருக்கிறதெல்லாம் செய்யக்கூடாது. நான் லாக்டவுனா பேசுறா சொல்றேன். மத்த மாட பேச மன்னர் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறா. சீக்கிரம் நீ செத்து விடுவாயாக. நன்மை சேர்த்து விடுவாயாக. பேசிக்கொண்டு இருக்கிற இளவரசர் வருகிறார்.
வந்தவள் மகராசி வரணும் மகராசி வரணும் நாட்டிய கலை கொஞ்சம் நவுர்னா பல்பு பீஸ் ஆயிரும். பரதநாட்டியம். ஆமா, இவன் பரதநாட்டியம். ஒரு கெத்து கெத்தா போனா மார்கழி மாசத்துல நாயாளி வணக்கம் தாத்தா. யாராவது தாத்தான்ற தாத்தா வேலையை பார்த்தா தெரியும். அவரை மின்னாடி பிடிக்கிற முடி வழியால வெளியிருக்கோம். நல்லா காட்டியா அந்த மணி பாய் அவன் பக்கத்துல தானே உட்கார நானு. நெல்லரப்பாய் நெல்லரப்பாய் நல்லா இருப்பாய். என் அக்கா வச்சு வந்திருக்கேன். என்ன தரக்க போறா தெரியாது. அக்கா வேற வந்துக்கிறாளா? யார் இந்தம்மா? வாமா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுமா. என்ன பாரு சமாளம் பண்ணீங்க. காவல் காண போய் சித்தப்பா சித்தப்பா யார போய் சித்த பாடுறாங்க? வெளியா அந்த குழந்தை ஏதோ பேச வந்து கம்மி பேசுறாங்க. என்ன பாட சொல்ல நீ சித்தப்பாடு கூப்பிட்ட. ஐயோ என்ன ஆம்பளை குரல மிமிக்கிறீங்களாமன்ற மாதிரி பாருங்க தாத்தா. அக்காவை அப்படிலாம் சொல்லாதீங்க. அக்காவுக்கு தொண்டை கட்டி இருக்கு. இல்ல நாங்க அடி பி சுசிலா மாதிரி பாடுறோம். முனீஸ்வரப்பா ஐயனாரே என்ன கூலி கொடுப்பீங்க? யார் என்ன தொழில் செய்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுப்போம். போச்சு 1000 ரூபாய் சந்தமா போச்சு. 1000 ரூபாய் என்ன விட்டு வச்சு 1000 ரூபாய் இல்ல நான் வதனா ஓகேவா? நாளை கண்ணு குடிச்சு வருது. எங்க அம்மா மாத்தி போய் தண்ணி வச்சு வர சொன்னாங்க. சரியா போய் தண்ணி வச்சு வாடி என்ன மாதிரி போய் தண்ணி வச்சு வரதுக்குள்ள அங்க போய் மாட்டால போய் என்ன வச்சு கை வச்சு என்ன தெரியல. குச்சி மாடு குச்சி கட்டிக்கிதுனா உங்களுக்கு பூச்சி போறேன்னு ஹஸ்பண்ட் போட்டு போன
கம்யூனிட்டி சேனல் ஊசி போட்டு குழந்தை பிறகுமா கண்டுபிடி பிறகுமா பூனை குட்டி கூட போறா தாய் குட்டியா ஒண்ணும் பண்ண மாட்டேன் போனா தூங்குதே போ நல்லா தம்பி வெளியே வந்து போய் எப்படி மாசமானா யார் காரணம் ஆபரேட்டர் என்று கூறு ஒரு பொம்பளை பேசும்போது ஆம்பளை வந்து மேல கை வைக்கலாமே. ஐயோ நீங்களா லேடிஸா நீங்க ஒரிஜினல் டூப்ளிகேட் மூணாவது வருஷம் பாத்துக்கு நினைக்கிறேன் கொள்ள பையோட வீட்டு பக்கம் சேக்கத்துல வாத்துல தொடப்ப கட்ட போட்டு வச்சு இப்படியா இருக்கும் மரியாதை ஐயா கருப்பு வடிவேலா இதெல்லாம் விடுங்க. எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? நான் முதல்ல வந்து ஆடி படிக்கல மன்னருக்கு பிடிக்கலையா அதனால நாட்டிய வந்து சிறப்பா இருக்கணும் நாங்கள் ஆடினா என்ன கோப்பீங்க? நீங்கள் ஆடினால் நாங்கள் புள்ள கொடுப்போம் கட்ட பெஞ்சு கொடு. பணத்தை புள்ள கொடுப்பா நானே கட்ட வையா நீனே கட்ட வையா ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறைக்கிறேன்
வாழ்கம்மா என்று நீ சபா கலை வளரட்டும், கலைவாணி துணை இருப்பார். உன் கொலை வளரட்டும், உன் கொலை வளரட்டும். வணக்கம் பெரியவரே. நான் பெரிய வர ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுது. பெரிய வரையா யாரு வச்சுக்கிறேன் பெரிய வர? ஏய் குழந்தை அது கம்மிடா. வணக்கம் அண்ணா. அண்ணா கூட்ட ஐ லவ் யூ. மானங்கட்ட நாய அண்ணாடு கூப்பிடுற ஐ லவ் யூங்கற அப்படி கிடையாது. ஐ லவ் யூன்றது வந்து ஒரு அன்பான வார்த்தை. ஆபாசமான வார்த்தை இல்ல, அன்பான வார்த்தை. ஆமா. ஆயாவுக்கு சொல்லலாம். ஆமா. ஆயாவுக்கு சொல்லலாம், அம்மாவுக்கு சொல்லலாம், அப்பா அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாருமே சொல்லலாம். நேத்து அம்மாட சொல்ல தொடர்பு ஏத்துனடா. எங்க அம்மா நீயே சொல்லணும். ஏய் நீ தான அன்பான வார்த்தைனா? அவங்க அம்மா கிட்ட அவங்க சொல்லணும். அன்பான வார்த்தை இருந்தாலும் அவங்க அம்மா தான் சொல்லணும். இந்த அரைங்க ஒருமா லவ் பண்ணு பாரு. ஆமா. அதுதான் மாமா ஐ லவ் யூ. மாமா ஐ லவ் யூ. அது அன்பான வார்த்தை எல்லாருமே சொல்லலாம். ரைட் ஓகே. அதனால தான் சொன்னேன் ஐ லவ் யூ. டேய் அன்பான வார்த்தை. ஆமா. ராஜா உனக்கு எதுக்கு தெரியுமா? முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டு அது மன்னருக்கு பிடிக்கலையா, அதனால இப்படி மூஞ்சியும் காட்டுறேன். நான் முக்கியா ஆடல் பாடல் அபிநயம் இந்த மூஞ்சியும் காட்டுறேன். நாட்டியம் வந்து சிறப்பா இருக்கணும். கம்பத்திலே ராசா
சரியா சரியா. குழந்தை அவர்கள் நல்ல ஒரு சிறப்பான இந்த வயசுல என்ன அழகா டான்ஸ். இது இரண்டாவது மேடை. முதல் மேடை வந்து வேடந்தாவடிக்கு வந்தாரு. அந்த கிராமத்திலும் நல்ல கைத்தட்டில் நல்ல காலையில எல்லாரும் குழந்தைய வாழ்த்துனாங்க. காசுலாம் நிறைய கொடுத்தாங்க, நல்லா வாழ்த்துனாங்க. இரண்டாவது மேடை நமது கிராமத்தில் மிக சிறப்பு நடிகை ஆண்டிருக்காரு. நல்ல ஒரு எல்லோரும் கைத்தட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிங்க. நன்றி.